தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 14ஆம் நாளான இன்று என்னோடு நடப்பாயா எதிர்நோக்கோடு என்ற தலைப்பில் நாம் இறைவார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்னும் மையக்கருத்தில் அகில உலக திருச்சபை யூபிலி ஆண்டை தொடங்கி எதிர்நோக்கு என்னும் தலைப்பில் பல கோணங்களில் தியானித்து வருகிறது. இன்று நம் தாயாம் திருச்சபை புனித யோசேப்பு திருவிழாவை கொண்டாடி எதிர்நோக்கிற்கு புனித யோசேப்பை தவிர வேறு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு வேறு எவரும் இருக்க முடியாது என்பதையும் கூட நமக்கு உணர்த்தி கொடுக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, தேடுதல், காத்திருத்தல், அர்ப்பணித்தல் என்னும் 3 சொற்களை பயன்படுத்தி எதிர்நோக்கு என்னும் சொல்லை வர்ணிக்கிறார் நம் திருத்தந்தை பிரான்சிஸ். எதிர்நோக்கு என்பது ஒரு இறையியல் மதிப்பீடு. நம்பிக்கையையும் அன்பையும் இணைக்கின்ற இந்த மதிப்பீடு எதிர்காலம் நோக்கி நம் எண்ணத்தை திருப்புவதோடு பொறுமையையும் விடாமுயற்சியையும் கற்றுத்தருகிறது என்று கூறுகிறார். எதிர்நோக்கை நாம் நம்பிக்கை என்றும் கூறலாம். இந்த எதிர்நோக்கை காத்திருத்தல் என்றும் கூறலாம். பவுலடியார் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய 1ஆம் வாசகத்தில் ஆபிரகாமை நம்பிக்கையின் தந்தை என்று கூறுகிறார். ரோமேர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை, ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடமில்லாதது போல் தோன்றினாலும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். எதிர்நோக்கு என்பது ஆபிரகாமை பொறுத்தவரையில் காத்திருத்தல். பொறுமையுடன் இருப்பவரே காத்திருக்க முடிகிறது. ஆபிரகாமுக்கு உனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பேன் என்று கடவுள் வாக்களித்த பொழுது அவருடைய வயது 75. ஆனால் ஈசாக்கை தன் கரத்தில் பெற்ற பொழுது ஆபிரகாமுக்கு வயது 100. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் வாக்களித்த ஒரு மகனுக்காக காத்திருக்கிறார் ஆபிரகாம். வாக்களித்தவர் உண்மையுள்ளவர், நேரம் தாழ்த்தினாலும் காலம் தாழ்த்தினாலும் கொடுப்பார் என்று சொல்லி காத்திருக்கிறார். இன்று நாம் வாழும் உலகம் காத்திருக்க விரும்புவதில்லை. காத்திருத்தலை நேர விரயம் என்றும் பொறுமையை கையாலாகாத நிலை என்றும் நாம் கருதுகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு பேருந்துக்காக பேருந்து நிலையத்தில் நாம் எவ்வளவு நேரம் காத்திருக்க முடிகிறது? இதோ நான் வருகிறேன், இங்கேயே காத்திரும் என்று சொல்லி தம் நண்பரோ தம் குடும்பத்தினரோ யாராவது சொல்லும் பொழுது எவ்வளவு நேரம் நாம் அவருடைய வருகைக்காக காத்திருக்க முடிகிறது? ஜெபத்தில் நாம் வைக்கிற விண்ணப்பங்கள் காலம் தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் மேல் எவ்வளவு கோபப்படுகிறோம். காத்திருத்தல் என்பதை கடவுளோடு இருத்தல் என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் கடவுள் மட்டுமே அனைத்து நேரத்தையும் தன்னிடம் உடையவராக இருக்கிறார். காத்திருக்கிற ஒருவர் கடவுளோடு இருக்கிறார். இது நாம் புரிந்து கொண்டதுண்டா? எவ்வளவு நேரம் நாம் ஆண்டவருக்காக, அவருடைய நேரத்திற்காக, அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற காத்திருக்கிறோம்? எத்தனை மணி நேரம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய திருவுளத்தை அறிவதற்காக நாம் காத்திருக்கிறோம்? எனக்கு வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர், அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை, ஆபிரகாமை போல் அசைக்க முடியாத விசுவாசம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிறதா என்று அலசி ஆராய்ந்து பார்க்க இன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கையின் போராட்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வாழ்க்கையின் கடன் பாரங்களும் குடும்ப சுமைகளும் நம்மை நெருக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கையில் சோர்ந்து போய்விடுகிறோம். எதிர்நோக்குக்கு இடமில்லாமல் போகிறது. இனியும் நடக்கப் போகிறதா என்ன? இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இனிமேல் காத்திருந்து என்ன பிரயோஜனம்? அதாம் எல்லாம் பறிபோய்விட்டதே, அதாம் எல்லாம் கைநிலை மாறிப்போய்விட்டதே என்று சொல்லி நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒரு சோர்வும் ஒரு அவநம்பிக்கையும் வந்து விடுகிறதல்லவா? எனக்கு பிரியமானவர்களே, பவுலடியார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூயாவின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது என்று சொல்லி ரோமையர் 5:5 நாம் வாசிக்கின்றோம். எதிர்நோக்கோடு இருக்கிறவர்கள் ஒரு நாளும் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். நம்பிக்கையோடு ஆண்டருடைய வாக்குத்தத்தத்தில் காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கத்திற்குள்ளாக்க மாட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவரில் இயங்குகிறவர்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாகவே மாற்றி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆக எனக்கு பிரியமானவர்களை, இந்த தவக்காலத்தில் நாம் நம்பிக்கையோடு வாழ, எதிர்நோக்கோடு வாழ்வ
எதுவுமே நடக்காது என்ற சூழ்நிலை எனக்கு முன்பதாக இருந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்ற சூழ்நிலை எனக்கு எதிராக இருந்தாலும், என் மனதில் தோன்றினாலும், என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன் என்று சொல்லி அறிக்கையிட்டு, இந்த தவக்காலத்தில் நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு நம் பயணத்தை தொடர நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுக்கிறார். நம்பிக்கையை தொடங்குகிறவரும் அதை முடிப்பவரும் ஆகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம் கண்களை பதிய வைத்து இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்க நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அருள்கரத்திற்கு ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார். செபிப்போமா. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே, எங்கள் விசுவாசத்தை நம்பிக்கையை தொடங்குகிறவரை அதை முடித்து வைக்கிறவரே, ஆபிரகாமை போல எங்கள் எதிர்நோக்கு ஒரு நாளும் ஏமாற்றம் தராது என்ற நம்பிக்கையோடு அசைக்க முடியாத உயிரூட்டமுள்ள விசுவாசத்தோடு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்தை எல்லா பாடுகளிலும், வேதனை மத்தியிலும், போராட்டங்களின் மத்தியிலும், ஏமாற்றங்கள் தோல்விகளின் மத்தியிலும் மீது மட்டுமே எங்கள் கண்களை பதிய வைத்து எங்களுக்கு வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர், எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி நம்பி உமோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர இந்த தவக்காலத்தில் எங்களுக்கு அருள் தருவீராக. ஆமேன்.